வெல்கம் டு CADCAM. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது வந்து AutoCADல இனிஷியலாக நம்ம செய்ய வேண்டிய செட்டிங்ஸை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு இருக்கிறது வந்து ட்ராயிங் யூனிட்ஸ். நம்ம வரைய போகிற ஒரு ட்ராயிங் வந்து என்ன யூனிட்ஸில் ட்ரா பண்ணுறோன்றது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. மெட்ரிக்லையா இல்லை எம்எம்லையா இல்லை இன்ச்சஸ்லையா எதில் வரைய போகிறோன்றது நம்ம தான் இது பண்ணணும். இனிஷியலாக செட் பண்ணணும். அதுக்கோட ஷார்ட்கட் வந்து UN கொடுத்துட்டு நம்ம ஸ்பேஸ் பார் கிளிக் பண்ணும் பொழுது இங்கே ட்ராயிங் யூனிட்ஸ்னு ஒரு டேப்லெட் காலம் ஓப்பன் ஆகும். இதில் வந்து ஃபஸ்ட்டு இருக்கிறது டெசிமலில் இருக்குது. நம்ம மெக்கானிக்கல் இதுக்கு வந்து டெசிமல் கொடுக்கலாம். இதே வந்து சிவில் இதெல்லாம் போகும்போது இன்ஜினியரிங் இதுக்கு நம்ம கொடுக்கலாம். நம்ம டெசிமலில் தான் இப்போ இதை ட்ரா பண்ண போகிறோம். எனக்கு ப்ரிசிஷன் அதாவது எத்தனை வேணும்னு நம்மளே இங்கே மென்ஷன் பண்ணலாம். இதில் ஆல்ரெடி 0.0 இருக்குது. சப்போஸ் டிஜிட் வேல்யூக்கு அப்புறம் இருக்கிற வேல்யூ வந்து எனக்கு நிறையா வேணும்னோம்னா எத்தனை டிஜிட் வேல்யூ வேணுமோ அதுக்கு எதுவுமே நம்ம கொடுத்துக்கலாம். அடுத்து இருக்கிறது இங்கே வந்து என்ன யூனிட், இதில் வந்து இன்ச்சஸ், மில்லிமீட்டர், சென்டிமீட்டர், மீட்டர் நமக்கு எது தேவையோ அதுக்கு நம்ம கொடுத்துக்கலாம். மோஸ்ட்லி மெக்கானிக்கல் இது வந்து மில்லிமீட்டர்லேயும் இன்ச்சஸ்லேயும் ட்ரா பண்ணுவோம். நான் இப்போ வந்து மில்லிமீட்டர் கொடுத்துருக்கேன். கொடுத்துட்டு ஓகே கொடுத்துட்டு ஜஸ்ட்டு ஓகே கொடுத்துட்டா போதும். இதுதான் இனிஷியல் செட்டிங்க்கு ட்ராயிங் யூனிட்ஸ்க்கு கொடுக்க வேண்டியது. நெக்ஸ்ட்டு வந்து செகண்டாக இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா லிமிட்ஸ்க்கு வந்து ஷார்ட்கட் கிடையாது, ஃபுல்லாக தான் நம்ம டைப் பண்ணோம். இந்த லிமிட்ஸ் எதுக்கு கொடுக்குறோன்னா, இப்போ நம்ம வந்து இங்கே எக்ஸ் அண்டு ஒய் ஒரு இது இருக்குது. இதுதான் வந்து ஆரிஜின். இதுதான் வந்து 0,0 ஒரு கிராஃப் நம்ம ட்ரா பண்ணுவோன்னா அதோட ஆரிஜின் வந்து 0,0. இதுதான். இதுக்கடுத்து நம்ம எக்ஸ்டெண்டாக எவ்வளோ தூரம் ட்ரா பண்ண போகிறோமோ அதுதான். இப்போ நான் சப்போஸ் A4 ஷீட்டில் நான் ட்ரா பண்ண போகிறேன்னா A4 ஷீட்டோட வந்து சைஸ் வந்து பார்த்தோன்னா 210 × 297, அதாவது லென்த்து வந்து 210 இன்ட்டு ஹைட்டு வந்து 297. இது அப்படியே வந்து A3 ஷீட்டுக்கு வந்து 420 × 297 வரும். அந்த மாதிரி ஷீட் செட் பண்ணிக்கலாம். இந்த ஷீட்லாம் எதுக்கு செட் பண்ணுறோம், ஒரு டிராயிங்கோட சைஸை பொறுத்து அந்த ஷீட்லாம் செட் பண்ணுவோம். இந்த டீட்டெயிலாம் வந்து ஒரு டாப்பிக்கில் நம்ம பேசும்போது அது டீட்டெயிலாக ஒரு இதை பேசலாம். ஷீட் செட்டப்பில் பற்றி நம்ம அதில் தனியாக ஒரு வீடியோ எடுத்து போட்டால் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் உங்களுக்கு. இப்போ லிமிட்ஸ் நான் செட் பண்ண போகிறேன். லிமிட்ஸ்க்கு நான் இங்கே டைப் பண்ணுறேன் LIMITS. செட் பண்ணிவிட்டு ஸ்பேஸ் பார் கொடுக்கும்போது, அதாவது இங்கே டிஃபால்ட்டாகவே இருக்குது 0,0ன்ட்டு. எனக்கு அதுவே ஓகேனால நான் திரும்ப ஸ்பேஸ் பார் கொடுத்துட்டேன். இங்கே வந்து அப்பர் ரைட் கார்னர், அதாவது ரைட் கார்னரில் எனக்கு எங்கே வேணும்ன்ட்டு கேட்குறேன். அது வந்து 420 × 297. இது வந்து A3 ஷீட்டோட ஸ்பெக் வேல்யூ. எனக்கு இதுவே போதும் அப்படின்னு கொடுக்குறேன். இப்போ வந்து நான் ஷீட் செட் பண்ணிட்டேன். இந்த ஷீட் செட் பண்ணிவிட்டு நான் அந்த லிமிட்குள்ளே வரைகிறதுக்கான இது இப்போ நம்ம சப்போஸ் வந்து இது எனக்கு தெரியணும்னா இங்கே வந்து ஸ்னாப், இங்கே கிரிட்டு வந்து ஆஃபில் இருக்குது. கிரிட்டு ஆன் பண்ணுறதுக்கு ஷார்ட்கட் வந்து F7 கொடுத்துட்டு பார்த்தீங்கன்னாவே உங்களுக்கு தெரியும் ஒரு கிரிட்டு வந்து ஃபார்ம் ஆகிருக்கு. இதுதான் வந்து நான் கொடுத்த சைஸு. இது கன்ஃபார்ம் பண்ணிக்கிறதுக்கு DI டைமென்ஷன் டிஸ்டன்ஸ் கொடுத்து இங்கே கிளிக் பண்ணி இதோட இது கார்னரில் ஜஸ்ட்டு சும்மா தான் கிளிக் பண்ணியிருக்கேன். இதோட வேல்யூ நீங்களே பார்த்தீங்கன்னா தெரியும். எக்ஸ் வந்து நான் அப்ராக்சிமேட்டில் தான் கிளிக் பண்ணேன். டிஸ்டன்ஸ் வந்து 410 × 297 நம்ம பார்த்தது கரெக்டாக. இது நான் சும்மா அப்ராக்சிமேட்டாக கிளிக் பண்ணியிருக்கேன். நியர்பை வேல்யூவில் தான் வந்திருக்கு. ஓகேவா, இதுதான். இது வந்து சப்போஸ் ஷோ ஆன் ஆகல, இல்லை எனக்கு கிரிட்டு ஆன் பண்ணும்போது ஃபுல்லாக தெரியுதுன்னா இங்கே ஸ்னாப் செட்டிங்ஸில் போயிட்டு இங்கே டிஸ்பிளே கிரிட் பியாண்ட் லிமிட்ஸ் இந்த இது டிக்கு பண்ணியிருந்தா டிக்கு எடுத்து விட்டுருங்க. எடுத்து விட்டிங்கன்னா இது வந்து அது எவ்வளோ நம்ம லிமிட்டை செட் பண்ணிக்கோம் அது மட்டும் ஷோ ஆன் ஆகும். இதுக்குள்ளே நம்ம ட்ரா பண்ணுறது இதுக்குள்ளேயே நம்ம ட்ரா பண்ணிக்கலாம். ஒரு சப்போஸ் A3 ஷீட்ஸ் இருந்ததுன்னா ஷீட்டை எடுத்துகிட்டு வந்து இங்கே வச்சுட்டு அந்த ஷீட்டுக்குள்ளே ட்ரா பண்ணாலும் நோ ப்ராப்ளம். இதுதான் இதுக்கு செட் பண்ணுறதுக்கு தான் இந்த லிமிட்ஸ். இது ஜூமுக்கு வந்து ஷார்ட்கட் வந்து Z கொடுத்துட்டே அதில் நீங்கள் இங்கே பார்த்தீங்கன்னா ஆளுன்னு இருக்குது. ஆளுக்கு ஃபஸ்ட் லெட்டர் வந்து A கேப்ஸில் இருக்குது. அது திரும்ப A கொடுத்தனாலும் திரும்ப அதுவும் வரும் ஜூம் ஆல். இதில் இன்னும் நிறையா சென்ட்ரு, டைனமிக்கு, ப்ரீவியஸ் வியூ, அதாவது ஸ்கேல் வியூ, இந்த மாதிரி நிறையா இருக்குது. நீங்கள் இதெல்லாம் வந்து ரொம்ப மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் கிடையாது. நீங்கள் ஜஸ்ட்டு
இதெல்லாம் கிளிக் பண்ணி ஒரு ஆப்ஷனாக வந்து யூஸ் பண்ணி பாருங்கள். நம்ம நெக்ஸ்ட்டு பார்க்க போகிறது டைமென்ஷன் ஸ்டைல். இப்போ நம்ம ஒரு ட்ராயிங் ட்ரா பண்ணி முடிச்சிட்டோம். ட்ரா பண்ணி முடிச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து அதுக்கான டைமென்ஷன்ஸ் வந்து கொடுக்கணும். ஸ்டைல்னால் என்னென்னா, நம்ம கொடுக்க போகிற டைமென்ஷனோட ஆரோ சைஸ், டெக்ஸ்ட் சைஸ் இதெல்லாம் ரொம்ப ரொம்ப முக்கியம். அதை தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். இதை நம்ம உள்ளே போகும்போது பார்க்கலாம். இது வந்து 2 மெத்தடில் நம்ம பண்ணலாம். ஒன்று வந்து டைரெக்டாக டி கொடுத்து ஸ்பேஸ் பார் கொடுத்து ஒரு மெத்தடில் போகலாம். இல்லை இதுக்கு ஒரு ஷார்ட்கட்டும் இருக்குது, அது மூலிமா பண்ணலாம். நான் 2மே உங்களுக்கு சொல்கிறேன். ஃபஸ்ட்டு இருக்கிறத வந்து நம்ம எப்பவும் கொடுக்குற மாதிரி கமெண்ட் கொடுத்து டி கொடுத்து, இப்போ நான் டி கொடுத்து என்ட்ரு கொடுக்குறேன். என்ட்ரு கொடுத்தோன்னே டைமென்ஷன் ஸ்டைல் மேனேஜர்னு வந்திருக்கு. இதில் ISO 25 இருக்குது. இதுக்கு நமக்கு ISO 25 வச்சுக்கலாம். இல்லை எனக்கு ஒரு 2-3 வேணும்னாலும் இப்போ நியூ கொடுத்தேன்னா இப்போ நான் இதையே வந்து இன்னொன்று டூப்ளிகேட் பண்ணியும் நான் வச்சுக்கலாம். இது வந்து நான் இதை வந்து மாடிஃபை பண்ண போகிறேன். மாடிஃபையில் ஃபஸ்ட்டு இருக்குது லைன். லைனில் எனக்கு என்ன கலர் வேணும்? எனக்கு மோஸ்ட்லி டைமென்ஷனுக்கு சயான் கலர் கொடுப்பாங்க. நீங்கள் என்ன கலர் ப்ரிஃபர் பண்ணுறீங்களோ அதுவும் கொடுத்துக்கலாம். இது வந்து இங்கே நான் என்ன கலர் கொடுக்குறோன்னோ இங்கே சேஞ்ச் ஆகிறது நீங்கள் பார்க்குறீங்க. சயான் கலர் கொடுத்தோன்னு இந்த ஆரோ கலர் மாறி இருக்குது. இது வந்து எக்ஸ்டென்ஷன் லைன், இதுவும் எனக்கு சயான் கலரில் தான் வேணும். இப்போ கொடுத்தோன்னே எல்லாமே இங்கே ஒரு ப்ரிவ்யூ விண்டோ இருக்குது, அதில் சேஞ்ச் ஆகிறத நீங்கள் பார்க்குறீங்க. அடுத்து வந்து இங்கே வந்து எக்ஸ்டெண்ட் பியாண்ட் டைமென்ஷன் லைன். எனக்கு இந்த லைன் பியாண்ட் லைனு எவ்வளவு இருக்கணும், அதாவது இங்கிருந்து இது எவ்வளவு டிஸ்டன்ஸ் வெளியே வரணும். இங்கே டிஃபால்ட்டாக 1.25 கொடுத்துருக்கு. ஓகே, இது 1.25 1 இல்லை 1.25 தான் கொடுக்கணும். இது எல்லாமே AutoCADல நீங்கள் நோட் பண்ணி வச்சுக்கிட்டால் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது எல்லாமே டிஃபால்ட்டாக இந்த மாதிரி தான் கொடுக்க வேண்டியது இருக்கும். நம்ம இனிஷியலாக ஒரு இடத்துல போய் ட்ராயிங் வரைய போகிறோன்னா இதெல்லாம் நிச்சயமாக கொடுக்கணும். அதில் எக்ஸ்டென்ஷன் லைன் வந்து 1.25. இதுக்கு வந்து அடுத்து இருக்கிறது வந்து ஆஃப்செட் ஃப்ரம் தி ஆரிஜின். அதாவது இந்த டைமென்ஷன் இங்கேருந்து எவ்வளோ ஆஃப்செட் ஆகணும், கேப்பு, அதை நான் இது பண்ணுறேன். அது வந்து டிஃபால்ட்டாக 1 mm இருக்கணும். இங்கே 1 mm கொடுத்தோன்னே இங்கே சேஞ்ச் ஆகுறது நீங்களே பார்த்துருப்பீங்க. அதுக்கடுத்து நம்ம சிம்பிள்ஸ் அண்ட் ஆரோஸ் அது என்னன்னு பார்க்கலாம். இது ஆரோ சைஸ் வந்து டிஃபால்ட்டாக 2.5 இருக்கணும். அது இருக்குதான்னு பார்த்துக்குங்க. நெக்ஸ்ட்டு வந்து டெக்ஸ்ட்டும் அதே போல் டெக்ஸ்ட்டோட ஹைட்டு வந்து டிஃபால்ட்டாக வந்து 2.5 தான் இருக்கணும். அதுவும் இருக்கான்னு பார்த்துக்குங்க. அதுவும் இருக்குது. ஓகே. அடுத்து இது வந்து யூஸ் தி ஓவரால் ஸ்கேல் ஆஃப். இது ஸ்கேல் ஆஃப்ன்றது எனக்கு இது வந்து எத்தனை மடங்கு பெருசாகணும். இப்போ இதை எப்படி நான் உங்களுக்கு சொல்கிறதுனா, இப்போ வந்து நான் A3 ஷீட் எடுத்திருக்கேன். டிஃபால்ட்டாக A3 ஷீட் எடுத்து நான் ஒரு ஜாபோ ஏதோ ஒன்று நான் ட்ராப் பண்ணிட்டேன். ட்ராப் பண்ணது ஆனால் பார்த்தா எனக்கு A3 ஷீட்டை விட டபுள் மடங்கு அந்த ட்ராயிங் பெருசாக இருக்குன்னா, நான் டைமென்ஷனை நான் வந்து என்ன பண்ணுவேன், ஒன்று ட்ராயிங்கை ஸ்கேல் டவுன் பண்ணி, அதாவது 1/2 ஸ்கேல் பண்ணி டவுன் பண்ணி வரைவேன். அப்படி இல்லைன்னா என்னோடய ட்ராயிங் ஷீட்டை 2 times பிக்கர் ஆக்குவேன். நான் அப்படி 2 times பிக்கர் ஆக்குறேன்னா இங்கே ஸ்கேல் வேல்யூவில் நான் 2ன்னு கொடுக்கணும். ஏன் 2ன்னு கொடுக்குறோன்னா, இங்கே 2ன்னு கொடுத்தா இதுக்கு முன்னாடி நான் கொடுத்த எல்லா டிஃபால்ட் ஆரோ சைஸ், டெக்ஸ்ட் சைஸ் எல்லாமே இது மல்டிப்ளை ஆகும். அதாவது பேக்ரவுண்டில் 2 times எல்லாமே மல்டிப்ளை ஆகி எனக்கு நான் ட்ரா பண்ணுற டைமென்ஷன் அதாவது ட்ராயிங் வந்து அந்த இடத்துல கரெக்டாக இருக்கும். அதுதான், வேறு ஒன்றும் இல்லை. இப்போ நான் 1:1 வச்சுருக்கேன். ஓகே. நெக்ஸ்ட்டு ப்ரைமரி யூனிட். இதில் வந்து நான் டெசிமல் வேல்யூ இங்கே பார்த்தீங்கன்னா எத்தனை டெசிமல் வேல்யூ எனக்கு 1 போதும் அப்படின்னா 1 கொடுத்துக்கலாம். அடுத்து பார்த்தீங்கன்னா டெசிமல் செப்பரேட்டர். இங்கே வந்து கமாண்ட் இருக்குது, இங்கே கமாண்ட் இருக்குது. இங்கேயும் பார்த்தீங்கன்னா டெசிமல் வேல்யூவில் கமாண்ட் காட்டுது. எனக்கு கமாண்ட் இருக்கக்கூடாது, பாயிண்ட் தான் வேணுன்றப்போ இங்கே பீரியடுன்னு கொடுக்கும் பொழுது இங்கே பாயிண்ட் மாறதை நீங்கள் பார்த்துங்க. இது கொடுத்துக்குங்க. இதெல்லாம் கொடுத்துட்டு ஆல்டர்னேட் யூனிட், அதாவது நான் எம்எம்லேயும் எனக்கு ஒரு யூனிட் வேணும், இன்னொன்று இன்ச்சஸ்லேயும் வேணும்னா இது தாராளமாக கொடுக்கலாம். அதுக்கு இங்கே டிக் பண்ணிவிட்டு டிக் பண்ணோடனே இங்கே ப்ராக்கெட்டில் அனதர் 1 யூனிட் ஓப்பன் ஆகுது. இது எவ்வளோ ப்ரெசிஷன் எவ்வளோ வேணும் அதையும் கொடுத்துக்கலாம். ஜஸ்ட் இதை கிளிக் பண்ணிவிட்டு இங்கே இன்ஜினியரிங் இதை கொடுத்துட்டிங்கனாவே இங்கே இன்ச்சஸ், அதாவது செகண்டரி யூனிட், அதாவது இது ப்ரைமரி யூனிட் ஃபஸ்ட் இருக்கிறது, செகண்டரி யூனிட்டும் எனக்கு கொடுக்குறேன். அதாவது 2 வேல்யூவில் நான் கொடுக்குறேன். ஒன்று வந்து மில்லிமீட்டர்லேயும் கொடுக்குறேன்,
இன்னொன்று வந்து இன்ச்சஸ்லையும் கொடுக்குறேன். அப்படியும் கொடுக்கலாம். இது வேணான்னா ஜஸ்ட் டிக்கோ எடுத்து விடலாம். இதுக்கு அடுத்து இருக்கிறது முக்கியமானது டாலரன்ஸ். டாலரன்ஸ் வந்து சிமெட்ரிக் டாலரன்ஸ். அதாவது இது வந்து ஒரு ப்ரீஃப் இது எக்ஸ்பிளைன் பண்ணோம். இதில் வந்து டைமென்ஷன் வந்து பைலேட்ரல், லேட்ரல் அந்த மாதிரிலாம் இருக்குது. இது இன்னொரு டாப்பிக்கில் உங்களுக்கு ஃபுல்லாக எக்ஸ்பிளைன் பண்ணணும்னா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது கொஞ்சம் ஜிடிஎன்டிலாம் கொஞ்சம் இன்டெப்த்தாக போய் படிக்கிற மாதிரி இருக்கும். இதில் மேலோட்டமாக இப்போ நான் இதில் இருக்கிறது உங்களுக்கு சொன்னாவே இது போதுமானதாக இருக்கும். இதில் வந்து மேலோட்டமாக இப்போ சொல்கிறேன். இதில் வந்து ஃபஸ்ட்டு இருக்கிறது சிமெட்ரிக்ன்றது ப்ளஸ் ஆர் மைனஸில் ஒரே வேல்யூவாக கொடுக்கறது. அதாவது இப்போ 15 எனக்கு ப்ளஸ் ஆர் -1, அதாவது 15க்கு +1 15க்கு -1 அப்படியான நான் கொடுக்கலாம். அது வந்து ரெண்டுமே ஒரு சிமிலர் வேல்யூவாக இருக்கும். அதான் சிமெட்ரிக்கு. இது டீவியேஷன் வந்து மைனஸில் ஒரு வேல்யூ வரும், ப்ளஸில் வேறு ஒரு வேல்யூவாக இங்கே, அதாவது அப்பர் வேல்யூ ஒன்றா கொடுக்கலாம், லோவர் வேல்யூ ஒன்றா கொடுக்கலாம். அதே சிமெட்ரிக் வந்து பார்த்திங்கன்னா ஒரு வேல்யூ தான் இருக்குது, ஒரு வேல்யூ டிஃபால்ட்டாக இப்போ எதுவுமே பண்ண முடியாது. இது சப்போஸ் எனக்கு நான் 1 mm கொடுத்தேன்னா அங்கே 1 mm அப்படியே மாறும். பார்த்தீங்கன்னா தெரியுது ப்ளஸ் ஆர் -1 mm. அதாவது 14.1 ப்ளஸ் ஆர் -1னா 13.1 வரலாம், 13.1லேருந்து 16.1 வரைக்கும். இதுதான் இன்பிட்வீன் வேல்யூ. இதை வந்து டீவியேஷனில் கொடுத்தேன்னா எனக்கு ப்ளஸில் 0.1, இது 0ல் வேணும்னா ப்ளஸ்லனா 15.1 14.1 இந்த வேல்யூவில் வரலாம். இந்த மாதிரியும் கொடுக்கலாம். இல்லை லிமிட்ஸில் கொடுக்கலாம். அதாவது எனக்கு அந்த மாதிரி டாலரன்ஸ் வேல்யூவாக கொடுக்காம நான் ஸ்ட்ரெயிட்டாக அது வேல்யூவாகவே கொடுத்துட்றேன். ப்ளஸ்லேயும் ஒரு வேல்யூ, மைனஸ்லேயும் ஒரு வேல்யூவாக கொடுத்துட்றேன்றது இது பேசிக்ன்றது ரவுண்டாக எனக்கு இந்த வேல்யூ தான் வேணும், இதுதான் எனக்கு இம்பார்ட்டண்ட் டைமென்ஷன்ட்டு நம்ம அப்படியேவும் கொடுக்கலாம். இது இன்டெப்த்தாக இன்னொரு கிளாஸில் நம்ம டீட்டெயிலாக டிஸ்கஸ் பண்ணலாம். ஓகே, இதெல்லாம் கொடுத்துட்டு ஓகே கொடுத்துட்டிங்கன்னா செட் கரண்ட் கொடுத்துட்டு க்ளோஸ் பண்ணிட்டா முடிஞ்சிடுச்சு. இப்போ ஏதாவது நம்ம ஒன்று ட்ராப் பண்ணுவோம். ஒரு ரெக்டாங்கிள் ஒன்று ட்ராப் பண்ணுறேன். 150 டேப் ஒரு 175 ட்ராப் பண்ணிட்டேன். இப்போ வந்து நான் டைமென்ஷன்ஸ் கொடுக்க போகிறேன். டைமென்ஷன்ஸ் கொடுக்கறதுக்கு வந்து இங்கே இருக்கிற அப்படி டைமென்ஷன்ஸ் கிளிக் பண்ணி பண்ணலாம். இது ஒரு டாப்பிக்காக நான் உங்களுக்கு வந்து அனாட்டேஷனில் ஒரு டாபிக் எடுக்கும்போது உங்களுக்கு டீட்டெயிலாக சொல்கிறேன். இப்போ வந்து நம்ம ரெக்டாங்குலர் வரைஞ்சிருக்கோம். ரெக்டாங்குலருக்கு வந்து நான் இப்போ டைமென்ஷன் கொடுக்க போகிறேன். இங்கே வந்து கிரிட்டில் எனக்கு இப்படி ஃபாலோ ஆகுறத நீங்களே பார்க்குறீங்க. இது எனக்கு கரெக்டாக இல்லாமல் ஒரு அன்ஈஸியாக இருக்க மாதிரி இருக்குது. இது என்னதுன்னா இங்கே கிரிட்டு லைனும் இருக்குது, இங்கே வந்து ஸ்னாப்பும் ரெண்டுமே ஆனில் இருக்குது. அதாவது கிரிட்டுன்றது ஷோ ஆகிற அந்த கிராஃப், இது ஸ்னாப்புன்றது இங்கே இருக்கிற ஒவ்வொரு பாயிண்ட்டும் இதாகுது. இதை பற்றி நம்ம டீட்டெயிலாக இன்னொரு கிளாஸில் பார்க்கலாம். இதை ரெண்டுத்தையும் ஆஃப் பண்ணுறேன். இப்போ இங்கேயே ஆஃப் பண்ணலாம். இதுக்கான ஷார்ட்கட்டும் இருக்குது. F7 கிளிக் பண்ணி இதை ஆஃப் பண்ணலாம். இப்போ வந்து ஜஸ்ட்டு இந்த பாயிண்ட்டும் எக்ஸ் எவ்வளோ டைமென்ஷன் கொடுக்குறேன். கொடுத்தோன்னே இங்கே பாருங்கள் அழகாக வந்துருச்சு. இதோட டைமென்ஷன் தெளிவாக இருக்குது. ஆனால் வந்து இதோட டெக்ஸ்ட்டு மட்டும் பார்த்தீங்கன்னா கலர் இன்னும் மாறாமல் இருக்குது. நமக்கு அது கொடுக்க மறந்துட்டேன். திரும்ப டைமென்ஷன் ஸ்டைலில் போய்ட்டு மாடிஃபை கொடுத்து டெக்ஸ்ட்டு கலர் வந்து அதுவும் எனக்கு சயான் கலரில் வேணும். ஓகே கொடுத்துட்டேன். செட் கரண்ட் கொடுத்துட்டேன். க்ளோஸ். இப்போ பார்த்தீங்கன்னா அதுவும் கரண்ட்டில் செட் ஆகிடுச்சு. இப்போ திரும்பவும் இந்த டைமென்ஷனுக்கு எவ்வளோன்னு தெரியணும். கொடுத்துட்டேன். 175 நம்ம கொடுத்துருந்தோம், வந்துடுச்சு. ஓகே. இல்லை எனக்கு வந்து இப்போ எனக்கு டிராயிங் பார்க்குறதுக்கு இன்னும் ஒரு டைமென்ஷன் அப்பில் வேணும்னா நான் இதுதான் சொன்னேன், ஸ்கேல்னு ஒன்று சொன்னேன், டைமென்ஷன் ஸ்கேலில். இப்போ வந்து மாடிஃபை கொடுத்துட்டேன். இதில் வந்து ஃபிட்டில் போகும்போது இங்கே இருக்குது யூஸ் ஓவரால் ஸ்கேல் ஆஃப். இப்போ வந்து 2 டைம்ஸ்ன்னு நான் கொடுக்குறேன். அதாவது எல்லாமே 2 டைம்ஸ் மல்டிப்ளை ஆகிடும். இப்போ நான் செட் கரண்ட் கொடுத்துட்டேன். க்ளோஸ் கொடுத்துட்டேன். இப்போ பாருங்கள் முந்தி இருந்ததுக்கும் இப்போயும் 2 டைம்ஸ் அப்படியே அப்புறம் ஆகிருக்கு. இதை தான் பண்ணணும். இதுதான் அவ்வளோதான் இது டைமென்ஷனில். இதுக்கடுத்து வந்து செகண்ட் மெத்தட்லேயும் பண்ணலாம். செகண்ட் மெத்தட்லேயும் டைமென்ஷன் வந்து இது பண்ணலாம். இது ஒன்றும் இல்லை. செகண்ட் மெத்தட் வந்து
இப்போ நம்ம பண்ணதை இன்னும் எளிமையாக பண்ணக்கூடிய ஒரு மெத்தடு. இது தெரிஞ்சுக்கணுன்னு நிச்சயமாக தெரிஞ்சுக்கணுன்னு ஒரு அவசியம் இல்லை. இன்டெப்த்தாக உங்களுக்கு ஒரு தெரிஞ்சுக்கிட்டால் நல்லா இருக்குமே நினைக்கிறவங்க இதை தெரிஞ்சுக்கோங்க. மற்றபடி ரொம்ப டீப்பாக போய் தெரிஞ்சுக்கணுன்னு ஒன்றும் இல்லை. டிஐஎம் கொடுத்துட்டு ஸ்பேஸ் பார் கொடுத்தீங்கன்னா இதில் வந்து அடுத்து நான் கொடுத்துருக்கிற ஒவ்வொரு கமெண்ட்டை நீங்கள் டைப் பண்ண ஆரம்பிச்சிங்கன்னா இதோட டெக்ஸ்ட் ஹைட் எவ்வளோ, ஆரோ சைஸ் எவ்வளோ, ஆஃப்செட் லைன் எவ்வளோ, எக்ஸ்டெண்ட் லைன் எவ்வளோ, அதே போல் இதோட கலரிங் அந்த இதெல்லாம் சொன்னல, அதுக்கெல்லாம் ஒரு கோட் இருக்குது. அதெல்லாம் சொல்கிறேன். இப்போ வந்து ஸ்கேல் மட்டும் நான் சொல்கிறேன். ஸ்கேல் வந்து நம்ம அப்போ வந்து 2 கொடுத்தோம், கரெக்டாக இருக்குது. இங்கே 2 இல்லை, எனக்கு 3 வேணும்னா கொடுத்து என்ட்ரு கொடுத்துட்டேன். இப்போ நீங்கள் இங்கே பார்த்தீங்கன்னா 3 ஆகுது. உங்களுக்கே தெரியுதா? 3 டைம்ஸ் பிக்கர் ஆகுது. இது வந்து 2 டைம்ஸ் இருக்குது, இது 3 டைம்ஸ் ஆகுது. எப்படியும் பண்ணலாம். டெமோ போயிட்டேன். நெக்ஸ்ட்டு எனக்கு வந்து டெக்ஸ்ட் ஹைட் டிஎக்ஸ்டி கொடுத்து என்ட்ரு கொடுத்துட்டு டெக்ஸ்ட் ஹைட்டு வந்து நம்ம 2.5 கொடுத்தோம். இல்லை, எனக்கு வந்து 3 வேணும் அப்படின்னா இதோட ஹைட்டும் பாருங்கள் 2.5. இது 2 ரவுண்டு 3 ரெண்டுத்துக்கும் நிறைய வேரியேஷன் இருக்குது, நீங்களே பார்க்கலாம். 0.5 இது ஜாஸ்தியாக இருக்குது. இந்த மாதிரி டெக்ஸ்ட் ஹைட்டு, ஆரோ ஹைட்டு எனக்கு சின்ன சின்ன மாடிஃபிகேஷன் பண்ணணுன்னா நான் டைரெக்டாக டி கொடுத்து உள்ளே போயிட்டு தான் மாடிஃபை பண்ணணும்னு இல்லை, இங்கேயே மாடிஃபை பண்ணலாம். அதுக்கான இது தான் இது. இதேமாரி இஎக்ஸ்ஓ ஆஃப்செட் லைனு, இந்த ஆஃப்செட் லைனுன்றது இங்கே கேப் எவ்வளோ இருக்குது. ஆஃப்செட் லைனுன்றது இங்கே எவ்வளோ கேப் இருக்குது இதை மென்ஷன் பண்ணுறது. எக்ஸ்டெண்ட் லைனுன்றது இங்கே எனக்கு லைன் எவ்வளோ வேணும். இதே மாதிரி இந்த இஎக்ஸ்ஓ டிம் கொடுத்துட்டு இஎக்ஸ்ஓ இஎக்ஸி இதெல்லாம் கொடுத்துட்டு போனீங்கன்னா அதோட இது எல்லாமே வரும். அதை எல்லாமே மாடிஃபை நம்ம ஒவ்வொரு டைமென்ஷனுக்கும் நம்ம மாடிஃபை பண்ணாலும் பண்ணிக்கலாம். இதுவே போதுமானதுன்னு நினைக்கிறேன். இது எதுக்குன்னா, இப்போ சப்போஸ் எனக்கு வந்து ஒரே ஒரு டைமென்ஷன் மட்டும் சேஞ்ச் பண்ணணுன்னா ஈஸியாக சேஞ்ச் பண்ணால் நான் ஒவ்வொரு தடவையும் போய் டி கொடுத்து டைமென்ஷன் ஸ்டைலில் போயிட்டு ஒவ்வொரு தடவை எடிட் பண்ணுறதுக்கு இது ஒரு ஷார்ட்கட்டாக, அதாவது உள்ளே போகாமல் வெளியிலேருந்தே ஷார்ட்கட்டில் அப்படி போய் எடிட் பண்ணுறதுக்கு தான் இது, வேறு ஒன்றும் இல்லை. இது இன்டெப்த்தாக தெரிஞ்சுக்கணும் அவசியம் இல்லை. இன்டெப்த்தாக இது எல்லாமே உங்களுக்கு இன்னும் நிறையா எல்லாம் கலர் எல்லாமே வேணும்னா நீங்கள் கமெண்ட் பாரில் சொல்லுங்கள். இதோட ஷார்ட்கட் எல்லாமே நான் உங்களுக்கு கொடுக்குறேன். ஓகே, இது போல் தான் இனிஷியல் செட்டிங்கு. இதுவே போதுமானது. இதில் ஏதாவது மிஸ் பண்ணியிருந்தானா இன் ஃபியூச்சர் கிளாஸில் நான் ஆட் பண்ணிக்கிறேன். ஓகே, பாய். ஓகே, நீங்கள் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மேற்கொண்டு நம்ம போடக்கூடிய ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும், நிச்சயமாக உங்களுக்கு சப்போர்ட்டிவாக இருக்கும். ஓகே, நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். ஓகே, தேங்க்யூ.